இச்சக பேசி சத்துருக்கள் இந்த மாதத்தில் அடங்குவார்கள். உங்களுக்கு எதிராக எழும்பின எந்த சூழ்ச்சியும் அது வாய்க்காது. அது மடங்கடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கர்த்தர் யுத்தம் பண்ணி வழக்காடு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாம் கையிலே தட்டா பார்க்க மகிமை செலுத்துவோமா? ஆமே. இந்த வருஷத்துலே 6 மாதம் வந்துருச்சு. பாதி வருஷம் என்ன செஞ்சிருச்சு, முடியுது. இந்த வருஷம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடியுதுன்னு தெரில. ஆண்டவர் நடத்திட்டார். ஒரு குறையில்லாமல் என்ன செஞ்சுருக்கிறாரு, நடத்திருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் கடகம் வந்திருக்கிறாரு. தேவைகளை சந்தித்திருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளையை எந்த காரியத்திலும் தோற்று போன வாழ்க்கை வாழாது. உங்கள் பிள்ளையை ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை வாழப்போகிறது. ஆமன். உங்கள் பிள்ளை என்ன நினச்சிச்சுகளோ அது நடக்க போது. கர்த்தர் அதில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சங்கீதம் 57:1-2. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். எல்லாம் சொல்லுங்க. தேவனே, இந்த மாதத்தில் எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே. இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்திக்கும்படி, என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கும்படி எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, மனதுருக்கத்தின் தேவனே, கிருபையின் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே. அப்புறம் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. உம்மை என்னுடைய ஆத்துமா அண்டிக் கொண்டு இருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், துக்கங்கள் கடந்து போகும் மட்டும், வேதனைகள் கடந்து போகும் மட்டும், பலவீனங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். உங்களுடைய செட்டையின் நிலையில் அடைவேன். அதாவது ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை செட்டையின் கீழே என்ன செய்யுமா, மறைச்சு பாதுகாத்து கொள்ளுமா. அந்த சட்டையின் கீழே இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு வெயில் அடித்தாலும், மழை வந்தாலும், பனி அடித்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு, வெயில் காலத்தில், பனி காலத்தில், மழை காலத்தில் அந்த பறவை, அந்த கழுகு அந்த சட்டையின் கீழே தன்னுடைய குஞ்சுகளை வச்சு மறைச்சு எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு புயல் காற்றும், எந்த ஒரு பொல்லாத காரியமும் பிள்ளைகள் மேல் அணுகாத அளவுக்கு அந்த பறவை எப்படி செட்டைன்களை தன் குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளுதோ, இந்த உலகம் இருந்தால் மழை வரத்தான் செய்யும், பனி வரத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், புயல் காற்று வரத்தான் செய்யும், போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே செட்டையை விரித்து கொண்டு அந்த செட்டையை அடியில் வைத்து பாதுகாக்கிற கர்த்தர் இந்த நாளிலே செட்டையின் நிழலிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கர்த்தர் நடத்த போகிறார். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை, எந்த வேதனை, எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தருடைய செட்டை நிழலில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் செட்டையின் நிலையிலே நீங்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஆத்துமா அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமா அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். அதாவது ஆத்துமா ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உடம்புக்கு ஜீவனாடியே இந்த ஆத்துமா, இந்த இருதயம்தான். இந்த இதயத்தில் இருந்து தான் எல்லா பக்கமும் நரம்பு சப்ளை ஆகி சுகத்தை, பலத்தை, உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்கிறது. ஆனால் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படிங்கிறார். இந்த ஆத்துமாவை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா, இந்த ஆத்துமாவில் கர்த்தரை வச்சுட்டிங்கன்னா, இந்த ஆத்துமா கர்த்தரை நம்பி இருந்துச்சுன்னா, இந்த ஆத்துமா கர்த்தரை சேவித்து இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாக இருப்பார். உங்கள் ஆத்துமாவில் எனக்கு அவர் இருக்கார், அவர் தருவார். இந்த ஆத்துமாவில் எனக்கு இவர் இருக்கார், இவர் தருவார். இந்த ஆத்துமாவில் அந்த இருக்குது, நான் பார்த்துக்குவேன், சமாளிச்சுக்குவேன். இந்த ஆத்துமாவில் எனக்கு 25 பவுன் நகை இருக்குது, அதை வச்சு என் பிள்ளையை சமாளிச்சிருவேன். ஏன் இந்த ஆத்துமாவில் இந்த மாதிரி வெளியான காரியங்களை, உலக மனிதர்களை நம்பி இந்த ஆத்துமா இருக்கக்கூடாது. இந்த ஆத்துமா அவனை நம்பி, இவனை நம்பி, இதை நம்பி, அந்த வேலையை நம்பி, இந்த வேலையை நம்பி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் சொல்லணும், உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் நினைக்கணும், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். திருப்பி இந்த வசனத்தை படிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இறங்கும் தேவனே. நல்லா சொல்லுங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே. என்னுடைய ஆத்துமா இந்த உலகத்தில் யாரையும் அண்டிக் கொள்ளலை, யாரை சார்ந்து இல்லை. என் தேவனே,
என் தேவனே, எனக்கு நீங்கள் தான் இறங்க வேண்டும், எனக்கு நீங்கள் தான் இறங்கணும். என்னுடைய இருதயமும் என் ஆவி ஆத்மா சரீரம் உங்களை மாத்திரம் தான் அண்டிக் கொண்டு இருக்கிறது, உங்களை மாத்திரம் தான் சார்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னைக்காவது யாரும் பார்த்து எனக்கு இந்த அவர் இருக்காருங்க, அவர் தருவாருங்க அப்படின்னீங்கன்னா அவர் உங்கள் ஆத்மா அண்டிக் கொள்ளலை. எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிற அந்த வருமானமே போதுங்க, எனக்கு எதுவும் தேவையில்லைங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்கார் வருமானத்தை நீ அண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வருமானத்தில் கையை வச்சுருவார். என் பிள்ளை படித்து பெரியாலே வேலைக்கு போயிட்டானா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, என் பிள்ளை சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளை சம்பாரித்து கொடுக்க மாட்டான். பிள்ளையை சார்ந்தோ, கணவனை சார்ந்தோ, மனைவியை சார்ந்தோ, சொந்தங்களை சார்ந்தோ, உறவை சார்ந்தோ உங்கள் ஆத்துமா இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்துமா அவரை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டுமே தவிர, உங்கள் ஆத்துமா அவரை சார்ந்திருந்தால் உங்கள் பிள்ளையை வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஆத்துமா அவரை சார்ந்திருந்தால் உங்கள் பிள்ளையை நல்ல வருமானத்தில் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஆத்துமா அவரை சார்ந்திருந்தால் உங்கள் பிள்ளையை உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைச்சிருவார். கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளையை உங்களை பாதுகாக்கும். அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் உங்கள் ஆத்துமா அவரை நம்பி இருக்கணும். நான் இருக்கமா, கவலைப்படாதம்மா அப்படின்னு உங்கள் பிள்ளை சொல்லுச்சுன்னா, நீ இருறா, ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு அவரை பார்த்துக்குவார, கவலைப்படாதரா, ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு எல்லா தேவைகளும் சந்திப்பார், நீ நல்லா இரு, நீ கர்த்தர், அப்படி பேசணும். நீங்கள் இவனை நம்பியிருக்கேன், அவனை நம்பியிருக்கேன், அவன் இருக்கான் பார்த்துக்கோ, இவன் பார்த்துக்கான்னு மட்டும் சொல்லிவிடாதீங்க. உங்கள் ஆத்துமா அவரை மட்டும்தான் அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். யார் உங்களுக்கு சமானத்தை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். யார் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். யார் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். யார் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். அப்போ இது எல்லாமே யார் கொடுக்குறாரோ கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இது பிள்ளையோ, புருஷனோ, பொண்டாட்டியோ, சொந்தமோ, உறவோ, எந்த ஞானவானோ, எந்த அறிவாளியோ கொடுக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் கொடுக்குறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இவரை மட்டும்தான் அண்டிக் கொள்ளணும். இவர் அண்டிக் கொள்ளும்போது அண்டாதவங்களை மற்றவங்க எல்லாத்தையும் உங்களை அண்ட வச்சிருவார். புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்கள் ஆத்துமா என்ன செய்யணுமா, உங்கள் ஆத்துமா கதறணும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் ஆத்துமா கர்த்தாவே என் மேலே இறக்க வையும், தேவனே என் மேலே இறங்கும், தேவனே என் பிள்ளைங்க இறங்கும், தேவனே அப்படி என்று உங்கள் இரக்கத்துக்காக தாவீது சொல்கிறாரு, நான் இரக்கத்துக்காக தேவனிடத்தில் கெஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். தாவீதுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா, நான் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு தேவனிடத்தில் நான் கெஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்கிறாரு. அப்போ உங்கள் ஆத்துமா யாரை சார்ந்திருக்குன்னா தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 6வது மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஆத்துமா அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கும். என் பிள்ளை இருக்கான், என்னை காப்பாற்றோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளை வாழ்ந்துருக்கும், உங்கள் பிள்ளை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுக்குள்ள வளரும். அப்போனா பிள்ளையை நம்பி இருக்காதீங்க. நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவர் அண்டிக் கொள்ளும் போது உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவர் அண்டிக் கொள்ளும் போது அவர் வாக்கு தத்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். நீ பிள்ளைகளின் சமானத்தை உன் கண்ணு பார்க்கும்படி உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அவரை அண்டிக் கொண்டார். உங்கள் ஆத்துமா அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமா அவரை சேவிக்க வேண்டும். அதனால் இந்த மாதத்தில் 6வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்மானமான ஒரு வார்த்தை, மகனே மகளே, உன் இருதயத்துக்குள்ளே நான் மட்டும்தான் இருக்கணும், உன் நம்பிக்கை நானாக தான் இருக்கணும், உன் விசுவாசம் நான் தான் இருக்கணும், உன் தேவைகள் நான் தான் இருக்கணும், உனக்கு ஞானம் நானாக தான் இருக்கணும், உனக்கு பலன் ஞானத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதனால் நீ என்கிட்ட நீ கேட்காம யார்ட்டுமே கேட்காது. இப்போ உங்கள் பெத்த பிள்ளை இருக்குது, உங்கள் பெத்த பிள்ளைக்கு ஒரு 4000 ஃபீஸ் கட்டணும், போய் பக்கத்து வீட்டில் போய் எனக்கு 4000 ஃபீஸ் கட்டணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த பெத்த தாய்க்கு, அந்த பெத்த தகப்பனுக்கு மனசு வேதனைப்படுமா, வேதனைப்படாதா? வேதனைப்படும். நான்டா அவனை பெற்றேன், ஏன்ட்ட கேள்றா, நீ என்ன அங்கே போய் கேட்குற அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இப்போ நீங்களே இப்படி கேட்கும்போது நம்மளை உருவாக்கினவர் உங்களை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அவர் சொல்லிட்டார், கேட்கிறவனும் என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான் அப்படிங்கிறார். அதனால் இந்த நாட்களிலே உங்கள் ஆத்துமா அவரை மட்டும்தான் அண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமா அவர் மட்டும்தான் சேர்ந்திருக்கணும். அதான் உன் ஆத்துமாவது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய். ஆத்துமா அவர் சார்ந்திருக்கணும். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இங்கே நம்மளுக்கு 2 மனுஷன், வெளி தோற்ற ஒரு மனுஷன், உள் தோற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த உள் தோற்ற மனுஷனில் கர்த்தர் இருக்கணும், நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும், விசுவாசம் அவர் மேலே வைக்கணும். இந்த புதிய நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு அவர் இருக்கார்,
எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறாரு, அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். என் பிள்ளைகளுக்கு அவர்தான் அடைக்கலம், என் பிள்ளைகளுக்கு அவர்தான் கேடகம், என் பிள்ளைகளுக்கு அவர்தான் வெற்றி, என் பிள்ளைகளுக்கு அவர்தான் ஞானம். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு சுகம் அவர்தான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேங்கில் டெபாசிட் பண்ணி பணத்தை சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளை மேலே வாக்குத்தத்தங்களை வைங்க. நீங்கள் பிள்ளைகளை வாக்குத்தத்தை வைக்கும்போது அந்த வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? பாதுகாப்பு கொடுக்குது. ஆமென். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள். அந்த வசனத்தை வாசித்து எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசியாவில் வசனம் இருக்குது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சொல்லுங்கள் இந்த வசனத்தை. 1ஆம் தேதியில் நல்ல வார்த்தையை வாயில் பேசுங்க. என்ன தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, படிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. உங்கள் பிள்ளை மூலமாக உங்களுக்கு ஒரு கணம் கிடைக்க போகுது, ஒரு பெருமை உங்களுக்கு வரப்போகுது இந்த மாதத்தில். வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எல்லாம் சொல்லுங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்புறம் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இவெல்லாம் சொல்லுங்க. நான் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். இந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைய மேலே வச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஞானமும் உயர்வும் மேன்மையும் அந்தஸ்தும் தகுதியும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும். இப்போ சொல்லுங்கள், இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் செய்தவர் என் வாழ்க்கையில் என் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். யோர்தானை கடக்க பண்ணி அற்புதம் செய்தவர் என் வாழ்க்கையில் என் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் என் வாழ்க்கையில் என் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இது இந்த புதிய நாளையில் உங்கள் இருதயம் என்னன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. வேறு எந்த ஒரு தகாத வார்த்தைகள், எந்த ஒரு வீணான வார்த்தைகள், எந்த ஒரு சண்டையோ, எந்த ஒரு சச்சரவோ, உலக மக்களை பார்க்காம, உலக மனிதர்களை பார்க்காம, வேலைக்கு போகிற இடத்துல பல பேர்த்த பார்ப்பீங்க, யாரையுமே பார்க்காம ஒரு புது இருதயமாக புதிய கிருபையோடு உங்கள் இருதயம் இந்த இடத்துல இருக்கிறது. அப்போ இந்த இருதயத்தில் எந்த வார்த்தையை வைக்கணும், எதை பேசணும்னு நீங்கள் கரெக்டாக பேசிட்டீங்கன்னா இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்போ என்ன வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வருதோ அதுதான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளையை அதிசயப்பட்டு பூரிக்க போகிற ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறோம். அதுதான் இது சொல்கிறது. இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களும் இருக்கிற அப்படின்னு மொட்டைக்கட்டையை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. எத்தனை அற்புதங்கள் இருக்கிறது, எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை வெற்றிகள், எத்தனை விடுதலைகள், எத்தனை சுகங்கள், எவ்வளோ காரியத்தை கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். வாதையின் கூடாரத்தணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இந்த வசனத்தின்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். நான் என் பிள்ளைகளும் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். வாதையும் கூட தனக்காது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பகலில் வெயிலாகிலும் இரவிலை நிலவாயிலே என்ன சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒரு அழகான உங்கள் வாயால் இந்த வார்த்தை சொல்லும்போது இங்கே உள்ளே என்ன செய்யும்? தங்கும். இந்த வார்த்தையின்படியே இந்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் தினமும் என்னை நடத்துவார். ஒரு நாள் கூட என்னை கைவிட மாட்டார். சரி, அவர் நடத்துவார்னா பிரச்சனையை கொடுத்து நடத்துவாரா, பலவீனத்தை கொடுத்து நடத்துவாரா, வேதனை கொடுத்து நடத்துவாரா, நிந்தியை கொடுத்து நடத்துவாரா, அவமானத்தை கொடுத்து நடத்துவாரா? எப்படி நடத்துவார்?
அவர் எப்படி நடத்துவார்? ஆத்துமாவை திருப்தியாக்கி. இங்கே இருங்க, எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நடத்தினார்னா என்னுடைய ஆத்துமாவை சந்தோஷமாக, திருப்தியாக, சுகமாக, பலனாக, ஞானமாக பாதுகாத்து என் நடத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் தினமும் தினமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். எல்லாம் சொல்லுங்கள், மகா வறட்சியான காலத்தில் ஏன் ஆத்துமா வறட்சி இல்லாமல், கவலை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் அவர் நடத்துவார். அவர் நடத்தினார்னா இப்படி தான் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நித்தமும் நடத்துவார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லு, மகளே, அம்மா, ஐயா, போன மாதம் எப்படியோ போச்சு, நேற்று வரைக்கும் எப்படியோ போச்சு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, டெய்லி அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை டெய்லி நடத்துவார். குறையில்லாமல் நடத்துவார், பலவீனம் இல்லாமல் நடத்துவார், சண்டை இல்லாமல் நடத்துவார், சமாதானமாக நடத்துவார், அன்பு வச்சு நடத்துவார். தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து உனக்கு வராது. நீயும் உன் புருஷனும் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் சண்டையே போட மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தாழ்மையாக தேவ சிந்தையோடு உங்களை நடத்துவார். உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி பஞ்ச காலத்தில் செழிப்பை கொடுத்து நடத்துவார். அதனால் தேவையில்லாமல் கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. வாயை திறந்து கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு மக்கா, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாயிவிடு, நீ பரிசுத்தமாயிவிடு. கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. வாயை திறந்து கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றா மகளே, கரம் விரித்து அழைக்கின்றா. கண்ணீரோடு ஓடிவா. இயேசு விட்டதுல கலங்காதே, ரம்மா ஹப்பா கைவிட மாட்டா. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து. ஓ மலை மேல் உள்ள பட்டண நீ, மலை மேல் உள்ள பட்டண நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. காலம் எல்லாம் உடனிருந்து எதுக்கு பயப்படுறீங்க? ஆமா சொல்லுங்க. உன் கண்ணீரெல்லாம் துடைப்பா, ஓ கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல
கண்மணி போல் காத்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடல் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, இந்த காலையில் ஒரு நல்ல செய்தி, தேநீலிட்ட பணியாரம் போல் இருக்கிற இந்த வார்த்தை, ஒரு நல்ல செய்தி உங்கள் காதில் விழுகுது. காலமெல்லாம் உடனிருந்து உன்னை கரம் பிடிச்சு நடத்த போகிறேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நித்தமும் நித்தமும் காலமெல்லாம் அவங்க கூட இருந்து நான் நடத்துவேன். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வம் இந்த 6வது மாதத்தில் 1ஆம் தேதியில் அவர் சொல்கிற ஒரு காரியம், அன்பார்ந்தவர்களே, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்பட போகிறது. புதிய புதிய காரியம் திறக்கப்பட போகிறது. பூட்டின காரியம் திறக்கப்பட போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான படிப்பு ரெடி ஆயிடுச்சு. காரணம், இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிவதுக்குள்ளே உங்கள் பெத்தெடுத்த உங்கள் பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகும். கலங்காது. ராஜ முடியாக அவருடைய கரத்தில் நீங்கள் ராஜ முடியாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய போகிறார். நித்தம் நடத்தி வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அப்புறம் உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். இங்கே பாருங்க, உன்னுடைய எலும்புகள் என்ன செய்வாராம்? நிலமுள்ள எலும்பு மாற்றுவார். அப்புறம் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்படி இருப்ப? எல்லாம் சொல்லுங்க. நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். என்னுடைய எலும்பெல்லாம் நிலமுள்ள எலும்பா என்ன செய்ய போகுது? கேளுங்களேன், இப்போ இந்த எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சதை முக்கியம் கிடையாது, நரம்பு முக்கியம் கிடையாது. அந்த எலும்பு மேலே தான் எல்லாமே என்ன செய்யுது இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது எது மூலமாக நிற்கிறோம்? இந்த கையை இப்படி ஆட்டுற எது மூலம் ஆட்டுறோம்? இந்த தலை இப்படி இப்படி போதும். எப்படி? வெறும் சதை மட்டும் இருந்தால் சதை தொங்கிரும். ஆனால் எலும்பு இருந்தால் தான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செத்த பிற்பாடு எல்லா உறுப்புகளும் அழிஞ்சு போயிடும். ஆனால் எலும்பு கூடு அப்படியே இருக்கும். எலும்பு கூடு, கை எலும்பு அப்படியே இருக்கும், கால் எலும்பு, மண்டை ஓடு அப்படியே இருக்கும். எல்லா உறுப்பும் போயிடும், எல்லாம் அரிச்சிடும். அப்போ மெயின் என்னென்னா அந்த எலும்பு. ஆனால் ஒரு உடம்புக்கு தேவை எலும்பு. அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற உறுப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் எலும்பு தேஞ்சு போச்சு அப்படியாச்சும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எலும்பு தேய போகிறதே கிடையாது. உங்கள் எலும்பெல்லாம் நினமுல எலும்பாக மாறுது. சரி, உங்கள் உடம்புல இருக்கிற எலும்பு நினமுல எலும்பாக மாறணும், உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த ஆத்துமா திருப்தியாக இருந்தால் தான். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கு. பாருங்க, ஆத்துமாவுக்கும் எலும்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆத்துமாவுக்கும் எலும்புக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த ஆத்துமா நல்லா இருந்தால் தான் எலும்பு நல்லா இருக்கும். எலும்பு நல்லா இருந்தால் தான் எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும். அப்போ எது நல்லா இருக்குன்னு கேட்டால் ஆத்துமா. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு முன்னால் உன் ஆத்துமாவை சரி பண்ணுறேன், உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறேன். உன் ஆத்துமா திருப்தி இல்லை அப்படிங்கிற சொல்லாமல் உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கணும். ஆத்துமா திருப்தியாக இருந்தால் எலும்பு திருப்தியாக இருக்கும். எலும்பு திருப்தியாக இருந்தால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது திருப்தியாக மாறும். ஆமேன். அதான் ஆத்துமா என்ன செய்யணும்? திருப்தியாக இருக்கணும். ஆத்துமாவில் துக்கத்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். உங்கள் ஆத்துமாவில் மனதில் துக்கத்தை கொண்டு வரும்போது இந்த ஆவி என்ன செய்வான்? முறிக்கப்பட்டு விடுமா. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆத்துமா திருப்தி ஆக்குறேன். ஆத்துமா திருப்தி ஆக்கிட்டு உன் எலும்பு என்ன செய்ய போகிறேன்? நினமுல எலும்பு என்ன அர்த்தம்? இரும்பு இருக்குல்ல, இரும்பு மேலே சுத்தியத்தை அடித்தா சுத்தியலுக்கு தான் வலிக்கும், இரும்பு அப்படியே நிற்கும். அதே போல் உங்களுடைய எலும்பு எல்லாம் இரும்பு போல் நினமுள்ள எலும்பாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் நோயே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த எலும்பு என்ன செய்வாராம்? நினமுள்ள எலும்பை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுறாரு. அதான் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த எலும்பு நினமுள்ள எலும்பாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆத்துமா. சங்கீதம் 73 27 27 28. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பி. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அம்மா, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கேளுங்க.
அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு எதிர்ப்பு, எந்த ஒரு சண்டை, எந்த ஒரு சூழ்ச்சி, எந்த எதிராளிகள் வந்து யாருமே உங்களை வராத அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், வரமாட்டான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன செய்யணும், திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. 28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எல்லாம் சொல்லுங்க. எனக்கோ இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் அண்டிக் கொள்வது நலம் அல்ல. என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, என் இயேசு மகாராஜாவை, என் மீட்பரை, என் இரட்சகரை, என் வெற்றி வேந்தனை, என் விடுதலை நாயகரே அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலமான வாழ்க்கை. நான் உமது கிரியைகள் எல்லாவற்றையும் சொல்லி வரும்படி, அப்புறம் கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இங்க உங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அவர் மேலே. அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் சீக்கிரத்தில் எல்லா கடனையும் அடைச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ இதெல்லாம் உடனுக்கும் நடக்கணும்னா நம்பிக்கைக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்யணும். இங்க நம்பிக்கைக்கு முன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? அவருடைய கிரியைகளை சொல்லணும். அவர் கிரியைகளை என்ன செய்யணுமா? அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. நான் என் பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன். இந்த வசனத்தை மேலே நம்பிக்கை வைக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். என் பிள்ளைகள் மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உயர்ந்திருப்பார்கள். என் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். இந்த வசனத்தின்படி நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, இந்த வசனத்தின்படி நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அநேக ஜாதிகளை ஆளுவேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறா. எந்த சூழ்நிலையும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த வசனத்தின்படி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளலைன்னா அவர் உங்கள் மேலே என்ன செய்வாராம்? அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளலைன்னா அவர் என்ன செய்வாராம்? கோபப்படுவார். அப்போ அவர் கோபப்படாமல் இருப்பதுக்கு அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை சார்ந்திருக்கணும், அவரை பிடித்து கொள்ளுங்க. இந்த 1ஆம் தேதியிலே எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் அப்படி எந்திரிச்சு போமா? எந்திரிங்க. ரபலது நமதுடி சந்தன கந்தன மதுட கரகத டிக நமல கரது டிக நமல கரலரபா. ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இப்போது கடந்த மாதத்தில் வந்த தோல்விகள், கடந்த மாதத்தில் வந்த நெருக்கங்கள், கடந்த மாதத்தில் வந்த நிந்தைகள், அது எல்லாமே உங்கள் மனதில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லா பாரத்தையும் சுத்தமாக டோட்டலாக இறக்கிறணும். ஒரு பாரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இந்த பாட்டை பாடும்போது எல்லோரும் அப்படியே ஒன்றா இறக்கி கீழே வெளியே தள்ளிப்படுங்க. உள்ளத்திலே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வெளியே போய் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது பேசுனீங்கன்னா உள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரில, அடுத்த வாரம் இப்படிலாம் பேசக்கூடாது. அவர் மேலே இறக்கி வச்சுட்டீங்கன்னா அவர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார். இப்போ இந்த பாட்டை நான் முதல் வரி தான் பாடுவேன். பாடும்போது எல்லோரும் அப்படியே ஒவ்வொன்றா இறக்கி வச்சுருங்க. இறக்குவீங்களா? அங்கிட்டு திரும்பி பார்க்காம ஒன்றா இறக்கி வைங்க. பிள்ளை மேலே குறித்து என்ன கவலை, என்ன போராட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க. கர்த்தர் பார்த்து இன்றைக்கி போகும்போது அவங்க இறுதியும் அதிசயப்பட்டு பூரிச்சு தான் வெளியே போகணும். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கடன் பிரச்சனை இறக்கி வைக்கிறேன், கடன் பிரச்சனை இறக்கி வைக்கிறேன், நிந்தையை இறக்கி வைக்கிறேன், அவமானத்தை இறக்கி வைக்கிறேன்.
நெருக்கத்தை இறக்கி வைக்கிறேன். பணப்பிரச்சனை இறக்கி வைக்கிறேன். போராட்டத்தை இறக்கி வைக்கிறேன். எல்லா தோல்விகளையும் இறக்கி வைக்கிறேன். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் நடத்துவார். நித்தமும் கர்த்தர் மேல் பாரத்தை வை. எல்லாம் அப்படி இறக்குங்க. ஒவ்வொன்றா இறக்கி விடுங்க. வெளியே இறக்குங்க. எல்லாரும் எல்லாம் இறக்குங்க. நீங்க போகும்போது ஃப்ரீயா போக போறீங்க. ஃப்ரீயா போக போறீங்க. ஃப்ரீயா போக போறீங்க. எல்லாம் இறக்குங்க. ரக்கலா மாத்தர பாலக. வேதனை இறக்கி வைங்க. வேதனை இறக்கி வைங்க. கஷ்டத்தை இறக்கி வைங்க. நெருக்கத்தை இறக்கி வைங்க. பாடுகளை இறக்கி வைங்க. நிந்தையை இறக்கி வைங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறக்குங்க. எல்லாத்தையும் இறக்குங்க. ரப்பலா கத்தர கத்துரி மாத்தர பாத்தரபா ஓ ரபலா துர பக்கட்ட பல்ல தர ரபலா துர பக்கட்ட பல்ல தர பக்கலரா அரிக்கலா துர பக்கட்டரபா. எல்லாம் உங்க இதயத்துல எந்த பாரம் இருந்தாலும், உங்க இதயத்துல எந்த வேதனை இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த நெருக்கம் இருந்தாலும் இப்போது இறக்கி வைங்க. இப்போது இறக்கி வைங்க. கர்த்தர் உங்கள் இதயத்தை பூர்வாக்கி கர்த்தர் உங்கள் இதயத்தை சந்தோஷமா வைப்பாரு. ரப்பா பாபா 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 ஷபா பாபா 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 கர ரக்கல மாதுரா பாக்கா தர. எல்லாத்தையும் இறக்கு. எல்லாத்தையும் இறக்கு. எல்லா பாரத்தையும் இறக்கு. அவர் ஆதரிக்கிற கர்த்தர். அவர் ஆதரிக்கிற கர்த்தர். அவர் ஆதரிக்கிற கர்த்தர். ஆதரிக்கிற கர்த்தர். அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டா. நித்தமும் நீதிமான் நித்தமும். எல்லாம் சொல்லுங்க. நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக மாறியிருக்கிறேன். அதனால அவர் என்னை அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ நித்தமும் என்னை நடத்தி வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்பெல்லாம் நின்னமுள்ள எலும்பாக மாற்றுவார். இந்த வசனத்தின்படி டெய்லி என் தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தகப்பனை மே துதிக்கிறேன். பிதாவை மே துதிக்கிறேன். ஆவியான தேவனை மே துதிக்கிறேன். நீ வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தகப்பனே, நீங்கள் சொல்லிட்டீங்க நித்தமும் நடத்துவேன்னு சொல்லிட்டீங்க. அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ, கடன் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நிந்தை இல்லாமல், அவமானம் இல்லாமல் இன்னிலிருந்து நடத்த போகிறீங்க. உமக்கு மகிமை கோடி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.